திருப்பூர், கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாநகராட்சியில் தூய்மை பணியை தனியார்கிட்ட கொடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு அறிக்கையை டெண்டர் விட்டுருக்குது தமிழ்நாடு அரசு. இது சரியானதல்ல. சிஐடியு சார்பில் நாங்கள் இதை கண்டிக்கிறோம். தூய்மை பணியில் அவுட் சோர்சிங் முறை கூடாதுங்கிறதுக்காக கடந்த காலத்தில் பல போராட்டங்களை சிஐடியு நடத்தணும். ஏன்னா இந்த அவுட் சோர்சிங் நிறுவனங்க எந்த சட்டங்களையும் மதிக்க போகிறது இல்லை. சம்பளம் முறையாக கொடுக்க மாட்டாங்க, போனஸ் கொடுக்க மாட்டாங்க, எந்த சட்ட சலுகையும் செய்ய மாட்டாங்க. எல்லா வகையிலையுமே இந்த தூய்மை பணியாளரை சுரண்டுறது மட்டும்தான் இந்த அவுட் சோர்சிங் நிறுவனங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம மாண்புமிகு முதல்வர் கூட அந்த போராட்டங்களின் போது ஒரு கருத்தை சொன்னார். தூய்மை பணியாளர் என்பவர்கள் சமூகத்தின் முதுகெலும்புன்னார். முதுகெலும்பு நம்ம உடம்போடு ஒட்டி இருக்க வேண்டிய ஒரு பகுதி. தூய்மை பணியாளர் என்பதும் தூய்மை பணி என்பதும் அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். சாக்கடை வலிக்கிறது நிரந்தரம், குப்பை அள்ளுறது நிரந்தரம். அதை செய்கிற தூய்மை பணியாளர் மட்டும் நிரந்தரம் இல்லைன்னா அது எந்த வகையில் நியாயம்? 10 வருஷம் 15 வருஷம் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு தன்னுடைய குழந்தை எந்திரிச்சுதா, சாப்பிட்டுதா, பள்ளிக்கூடம் போகுதான்னு கூட பார்க்காம ஊரை சுத்தம் பண்ணுற அந்த தூய்மை பணியாளர், அந்த தூய்மை பணியாளர் ஏன் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது? அவனும் ஏன் ஒரு அரசு ஊழியரை அங்கீகரிக்கக்கூடாது? தூய்மை பணியாளர் என்ன இரண்டாம் தர குடிமகனை இந்த அரசு பார்க்குதாங்கிற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்தோட தூய்மை பணியாளருடைய வாழ்க்கை நலனை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அணுக வேண்டும் என்று விரும்புகிறோம். அதனால தூய்மை பணியில் அவுட் சோர்சிங் விடுவது என்கின்ற முடிவை கைவிட்டு அனைத்து தூய்மை பணியாளரும் நிரந்தரப்படுத்தி தூய்மை பணி என்பது தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பில் இருக்கணும், கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும்.